சரி பிள்ளைகளே, நூறாணி காய்தாட ரெண்டாவது பக்கத்தை எடுங்க. இன்றைக்கு நாங்கள் நூறாணி காய்தாட ரெண்டாவது பக்கத்தில் முதலாவது வரியை படிக்க போகிறோம். சரி, முதலாவது வரியில் முதலாவது எழுத்து என்ன? அலிஃப். அலிஃப். ரெண்டாவது சொல்ல பாருங்க. இதில் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று என்னது? லாம். லாம். அலிஃப். லாம். அலிஃப். பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அரபி எழுத்துக்களை எழுதுகிற நேரம் அல்லது வாசிக்கிற நேரம் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாகத்தான் எழுதவும் வேணும், வாசிக்கவும் வேணும். அரபி எழுத்துக்களை எழுதுகிற நேரமோ வாசிக்கிற நேரமோ வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்குத்தான் எழுதணும், வாசிக்கணும். அப்போ நம்ம இதை எப்படி வாசிப்போம்? லாம் அலிஃப். லாம் அலிஃப். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு எழுத்துக்கள் குர்ஆனில் எங்கே வந்தாலும் முதலாவது எழுத்து லாம், ரெண்டாவது எழுத்து அலிஃப், மூணாவது சொல் அதுவும் என்னது? லாம் அலிஃப். நாலாவது சொல்ல பார்ப்போம். இங்கே பாருங்க, அந்த லாம்ட இடத்துல இப்போ என்ன வந்திருக்குது? பா வந்திருக்குது. அந்த லாம்ட இடத்துல இப்போ என்ன வந்திருக்குது? பா வந்திருக்குது. அப்போ நாங்கள் எப்படி ஓதுவோம்? ப அலிஃப். எப்படி? ப அலிஃப். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அலிஃப் நல்லா விளங்கிச்சு தானே? ரெண்டாவது எழுத்து இதில் என்ன எழுத்து? அலிஃப். சரி, அஞ்சாவது சொல்ல எடுங்க. அஞ்சாவது சொல்ல பாருங்க. அதுவும் என்னது? லாம் அலிஃப். சரி பிள்ளைகளே, அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new update.